மாமர இலைகள் இது போன்று காணப்படுதா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இலைகள் ஏன் இது போன்று காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மேங்கோ ஷூட் வெப்பர்னு சொல்லக்கூடிய இலை பிணைக்கும் புழுனால தான் இது போன்ற தாக்குதல் ஏற்படுது. இந்த புழுக்களின் உடல் பகுதி இளம் பச்சை நிறத்திலையும் தலைப்பகுதி பிரவுன் நிறத்திலையும் காணப்படுது. இந்த புழுக்கள் அடுத்தடுத்த இலைகளை மெல்லிய நூலினால் ஒன்றிணைத்து உள்ளே உட்கார்ந்து இலையில் உள்ள பச்சையத்தை சுரண்டி சாப்பிடுது. பின்னால் இந்த இலைகள் எல்லாமே காஞ்சி தொங்கி விடுது. பாதிக்கப்பட்ட இலைகளில் நரம்பு பகுதிகள் மட்டுமே காணப்படுது. சரி, இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட இலைகளை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து சூரிய ஒளி உள்ளே படும் அளவுக்கு சீரான இடைவெளியில் மரக்கன்றுகளை நடங்கணும். அடுத்து நம்ம ப்ராடக்டான இன்ஃபினிட்டியை பயன்படுத்துறது மூலமாகவும் கட்டுப்படுத்தலாம். இன்ஃபினிட்டி பயோ பெஸ்டிசைட் கன்சார்ஷியா இயற்கை பூச்சிக்கொல்லி கூட்டமைப்பு. இதில் 5 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. மெட்டாரைசியம் அனிசோஃப்லே, பிவேரியா பேசியானா, வெட்டசிலியம் லக்கானி, வெட்டசிலியம் கிளாமிடோஸ்போரியம் மற்றும் நிமோரியா ரிலே. இந்த 5 வகையான நுண்ணுயிர்களும் நமக்கு அனைத்து வகையான பூச்சிகளையுமே கண்ட்ரோல் பண்ணுது. இது ஒரு ஏக்கருக்கு 500 கிராம் போதுமானது. முதல் டோஸ் ஸ்ப்ரே மூலமாகவும் 2 மற்றும் 3வது டோஸ் வேறு சிகிச்சை மூலமாக கொடுக்கணும். இது போன்று கொடுத்துட்டு வர மூலமாக இந்த பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். எனவே அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.